அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி அல்பபெட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் லெசன் ஹிந்தி வவல்ஸ். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரெழுத்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஹிந்தி வவல்ஸ் அதுல பாத்தீங்கன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து 12. ஆனா ஹிந்தியில 10 தான் இருக்கும். ஸோ அந்த 10 உயிரெழுத்துக்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ்ல அ அப்படின்னு சொல்றோம். அந்த ஆவை இந்தியில எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி ஆ, இந்த ஆன்றத இப்படி எழுதலாம். அடுத்து இ, இலைக்கு வரக்கூடிய இ, அத இப்படி எழுதலாம். அண்ட் தென் இ, அதாவது ஈசலுக்கு வரக்கூடிய இ, அதை இப்படி எழுதலாம். அடுத்து உ, உரலுக்கு வரக்கூடிய உ, அந்த ஊவை இப்படி எழுதலாம். அண்ட் தென் ஊதலுக்கு வரக்கூடிய ஊ நெடில், அதை இப்படி எழுதலாம். அடுத்து என்ன அப்படின்றதுக்கு வரக்கூடிய ஏன்ற குறில் ஹிந்தியில கிடையாது. ஏன்ற நெடில் தான், ஏனிக்கு வரக்கூடிய ஏ தான். ஸோ அந்த ஏவை நம்ம எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பி எழுதின மாதிரி இருக்கும். தமிழ்ல இருக்கிற ஏ மாதிரியே தான் ஹிந்தியில இருக்கிற ஏவும் இருக்கும். ஆனா அது ரொட்டேட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஐய இப்படி எழுதலாம். அண்ட் தென் ஒன்று, அந்த ஒன்றுக்கு வரக்கூடிய ஓ குறில் இந்தியில கிடையாது. ஓடம்க்கு வரக்கூடிய ஓன்ற நெடில் தான். அந்த ஓன்ற நெடில நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம். அதுக்கடுத்து ஔவையாருக்கு வரக்கூடிய அந்த ஔவை இந்தியில எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்களுக்கு ஈக்குவலண்டான ஹிந்தி வவல்ஸ். இதுல அம் அஹ அப்படின்னு இன்னும் 2 உயிரெழுத்துக்கள் இந்தியில இருக்கு. அம் அஹ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அ இருக்கு பாருங்க. இந்த ஆலையே இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆவை நம்ம இப்படி எழுதுறோமா? இந்த ஆல மேல ஒரு புள்ளி வச்சா அம். அஹ அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே ஆவை எழுதி இங்க 2 புள்ளி வச்சோம்னா அதுக்கு பேரு அஹ, அம் அஹ. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் ஹிந்தி அல்பபெட்ஸ்ல ரெண்டாவது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து, அதாவது கன்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல மெய்யெழுத்து, இங்கிலீஷ்ல கன்சனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கன்சனன்ட் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு க தான். இப்ப கமலுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு க மட்டும்தான் இருக்கு. ஆனா ஹிந்தியில அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி 4 விதமான க இருக்கு. அதனாலதான் இங்க நம்ம என்னன்னு சொல்றோம்னா க சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் க, கேஏ க, அதை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். அப்ப கேஏ க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் கமல் அப்படின்னு நீங்க எழுதணும்னா இந்த க யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கேஹெச்ஏ க, இது பாத்தீங்கன்னா ஒரு ஹெச் சவுண்டோட வருது பாருங்க. கேஹெச்ஏ க, க அப்படின்னா ககன் அப்படின்ற வேர்டை எழுதுறதுக்கு இந்த காவை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த சவுண்டு பாருங்க, ஜிஏ க, இந்த சவுண்டு ஜிஏ க, இந்த ஜிஏ காவை இந்த மாதிரி எழுதலாம். இந்த க நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா கணேஷ், கணபதி அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இந்த க பாருங்க, ஜிஹெச்ஏ க, அந்த கலயே ஒரு ஹெச் சவுண்ட் சேர்ந்து வரும், ஜிஹெச்ஏ க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கர்ன்ற வேர்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த க யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஞ, இந்த ஞ எந்த ஞ அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்ஙனம், இங்ஙனம் அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுறோம் பாருங்க. அந்த ஞ தான் இந்த ஞ இந்தியில. இந்த ஞாவும் டாவும் இந்தியில ஒரே மாதிரியே இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ச சீரிஸ். எப்படி நம்ம க சொன்னமோ அதே மாதிரியே சாலையும் பாத்தீங்கன்னா 4 விதமான ச இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ச, சிஹெச்ஏ ச, அதாவது சாய்க்கு வரக்கூடிய ச. அந்த ச எப்படி இருக்கும்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அண்ட் தென் CHHA ச, அதாவது ஹெச் சவுண்ட் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ச, ச, சஹல். ஸோ அந்த சேவை இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து ஜேஏ ஜ, ஜனனிக்கு வரக்கூடிய ஜேஏ ஜ, ஜனனிக்கு வரக்கூடிய ஜேஏ ஜ, அந்த ஜேவை எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் தென் ஜகன், ஜகனுக்கு வரக்கூடிய ஜ, ஜேஹெச்ஏ ஜகன், ஜஹாங்கீர், ஜகன், ஜஹாங்கீர் இந்த மாதிரி வரக்கூடியது. அதை வந்து எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், ஜேஹெச்ஏ ஜ. அண்ட் தென் ஞ, திருஞானம், அந்த திருஞானத்தில் வரக்கூடிய ஞ, அந்த ஞாவை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டே சீரிஸ். இப்போ அதே மாதிரியே டேலையும் பார்த்தீங்கன்னா 4 விதமான டே இருக்கு. அந்த 4 விதமான டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஏ டேவை இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து அந்த டிஏ டேலையே ஒரு ஹெச் சவுண்டு சேர்ந்து வரும், டே, டே, அதாவது டிடிஹெச்ஏ டே, அந்த டேவை இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து டிஏ டே, அதாவது டால்டா, டால்டாக்கு வரக்கூடிய டே, டிஏ டேவை இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து தாரணி, தாரணிக்கு வரக்கூடிய த, இந்த தேவை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். அதுக்கடுத்து 3 சுழி ந, திருமணம், அந்த திருமணத்தில் வரக்கூடிய அந்த 3 சுழி நவை இந்த மாதிரி எழுதலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா த சீரிஸ், அதாவது தருண், தருணுக்கு வரக்கூடிய த, டிஹெச்ஏ த, அந்த டிஹெச்ஏ தேவை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம், டிஹெச்ஏ த. அப்புறம் டிடிஹெச்ஏ ட, த, த, அதாவது அந்த ஹெச் சவுண்டு சேர்ந்து வரும், த. அப்ப தாகிர், அந்த தாகிருக்கு வரக்கூடிய த, டிஹெச்ஏ த. அதுக்கப்புறம் டிஹெச்ஏ த, த, அந்த தேவை வந்து இப்படி எழுதலாம், டிஏ ட. அப்புறம் டிடிஹெச்ஏ த, த, அதாவது ஹெவியான சவுண்டு த, த, தரணி, அதுக்கு வரக்கூடிய த. அண்ட் தென் ந, நந்தினி, நந்தினிக்கு வரக்கூடிய ந. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டேப் ந அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ந பார்த்தீங்கன்னா டேப் மாதிரியே இருக்கு பாருங்க, அதனால இதுக்கு பேர் வந்து டேப் ந. அதுக்கடுத்து ப சீரிஸ், ப சீரிஸ்ல பிஏ ப, பிஏ பவை இப்படி எழுதலாம். அப்புறம் எஃப்ஏ ஃப, அந்த எஃப்ஏ ஃபவை இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் தென் பிஏ ப, பரணி, பரணிக்கு வரக்கூடிய ப, பிஏ ப. அண்ட் தென் பிஹெச்ஏ ப, பாரத், பாரத்துக்கு வரக்கூடிய பிஹெச்ஏ ப, அதை வந்து எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம். அண்ட் தென் ம, மயில், மயிலுக்கு வரக்கூடிய ம, எம்ஏ ம, அதை வந்து எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதலாம், எம்ஏ ம. இது இல்லாம சில இம்பார்ட்டன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ய, யவன், யவனுக்கு வரக்கூடிய ய. அண்ட் தென் ரமலான், ரமலானுக்கு வரக்கூடிய ர, ஆர்ஏ ர. அண்ட் தென் லட்டுக்கு வரக்கூடிய ல, எல்ஏ ல, லட்டுக்கு வரக்கூடிய ல, எல்ஏ ல. அதுக்கடுத்து வருண், வருணுக்கு வரக்கூடிய வ, விஏ வ, வருண். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷா, ஷாஜகானுக்கு வரக்கூடிய ஷா, அந்த ஷாவை இப்படி எழுதலாம். அதுக்கடுத்து ஷர்மிளா, ஷர்மிளாக்கு வரக்கூடிய ஷ. அதே மாதிரி புஷ்பம், புஷ்பம்னு சொல்றோம் பாருங்க, அதுல வரக்கூடிய அந்த ஷ, எஸ்ஹெச்ஏ ஷ. அண்ட் தென் சனம், சனம்க்கு வரக்கூடிய ச, எஸ்ஏ ச, சனம்க்கு வரக்கூடிய ச. அப்புறம் ஹன்சிகா, ஹன்சிகாக்கு வரக்கூடிய ஹ, ஹெச்ஏ ஹ, அதை இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அல்ஃபபெட்ஸ் பார்த்தோம். இந்த ஹிந்தி அல்ஃபபெட்ஸில் நம்ம ஃப்ளூயண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த அல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நிறையா ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ அந்த ஹிந்தி வேர்ட்ஸை பற்றி நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். ஸோ அப்போ ஹிந்தி வேர்ட்ஸை நம்ம லிசன் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹிந்தி அல்ஃபபெட்ஸ் வந்து மெமரைஸ் ஆகிடும். தேங்க்யூ.